திரையில் தோன்றி மக்கள் மனங்களை வென்று அரசியலில் சாதித்தவர்களை இந்தியா கண்டிருக்கிறது. ஆனால் திரைத்துறையிலிருந்து திரையில் தோன்றாமலே அரசியலில் புகுந்தவர் கர்நாடக மக்களால் குமாரண்ணா என்று அழைக்கப்படுபவர். அரசியல் பரமபதத்தை நன்கு அறிந்தவர். தென்னிந்தியாவில் பாஜகவால் ஒரு நாளும் ஆட்சியமைக்க முடியாது என்பதை மாற்றி அவர்களை ஆட்சியில் அமர வைத்து வரலாறை மாற்றியவர். பல்டி அரசியலுக்கு சொந்தக்காரரான அவர்தான் HD குமாரசாமி. 1959 ஆண்டு டிசம்பர் 16 நாள் முன்னாள் பிரதமர் HD தேவகவுடா மற்றும் சென்னம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் குமாரசாமி. கர்நாடகாவில் உள்ள ஹரடனஹள்ளியில் இருந்த அரசு பள்ளியிலேயே பள்ளி படிப்பை முடித்தார். பெங்களூருவின் ஜெயநகரில் உள்ள MES கல்வி நிறுவனத்தில் உயர்நிலை பள்ளி படிப்பையும் பெங்களூரு பசவனகுடி நேஷனல் கல்லூரியில் இளங்கலை அறிவியல் பட்டத்தையும் முடித்தார். தந்தை தேவகவுடா தீவிரமான அரசியல்வாதி என்பதால் சிறுவயது தொட்டே அரசியல் அவர் வாழ்வோடு பயணித்தது. ஆனால் குமாரசாமியின் ஈடுபாடு என்னவோ திரைத்துறையில் தான் இருந்தது. கன்னட சூப்பர் ஸ்டார் நடிகரான ராஜ்குமாரின் தீவிர ரசிகராக இருந்தார். அவரை போலவே தானும் ஆடை வடிவமைத்து அணியும் அளவுக்கு ரசிகராக இருந்தார். ஆரம்ப காலங்களில் கன்னட சினிமாவில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் திரைப்பட விநியோகஸ்தராக செயல்பட தொடங்கினார். தனது தாய் சென்னாம்பிகா பெயரில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கி சூரிய வம்சா எனும் படத்தை தயாரித்தார். அதன் பிறகு குமாரசாமி தயாரித்த சந்திர சகோரி எனும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி கண்டு 365 நாட்கள் திரையரங்குகளில் ஓடியது. இப்படி அடுத்தடுத்து படங்கள் சார்ந்து இயங்கிக் கொண்டிருந்த குமாரசாமிக்கு அரசியலில் ஈடுபட வேண்டிய அவசியம் வந்தது. தந்தை தேவகவுடா தேசிய அரசியலில் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்க கர்நாடகத்தில் கட்சியை காப்பாற்ற குமாரசாமி களமிறங்கினார். 1996 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் ராமநகரா மாவட்டத்தில் கனகபுரா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் குமாரசாமி. இந்த தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் போக பல கட்சிகள் இணைந்து ஐக்கிய முன்னணி என்ற ஒன்றை உருவாக்கின. இதனால் பிரதமராகும் வாய்ப்பு தேவகவுடாவுக்கு கிடைத்தது. தந்தை பிரதமர், அண்ணன் கர்நாடக சட்டமன்ற உறுப்பினர், தம்பி மத்திய அமைச்சர் என்று குமாரசாமியின் குடும்பமே பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்தது. ஆனால் இந்த கூட்டணி ஆட்சி பல ஆண்டுகள் நீடிக்கவில்லை. பிரதமர்கள் மாறினர், ஆனால் குழப்பங்கள் குறையவில்லை. கடைசியில் ஆட்சி கலைப்பை அறிவித்தார் குடியரசுத் தலைவர். இதனால் 1998 ஆண்டு மக்களவைக்கு மீண்டும் தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் மீண்டும் கனகபுராவில் போட்டியிட்டார் குமாரசாமி. ஆனால் டெபாசிட் காலியாகி மிகப்பெரிய வித்தியாசத்தில் தோற்று போனார். இதனால் தேசிய அரசியலை விட்டுவிட்டு மாநில அரசியலில் கவனம் செலுத்தலாம் என்று எண்ணி 1999 ஆண்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் சாத்தானூர் தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் காங்கிரசின் முக்கிய வேட்பாளரும் தற்போதைய கர்நாடக துணை முதலமைச்சருமான DK சிவகுமாரிடம் தோற்றார். கர்நாடக அரசியல் களம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் வித்தியாசமானது. போராட்டங்கள் நிறைந்தது. பலமுறை பதவியேற்ற கட்சிகள் கவிழ்க்கப்பட்டு இருக்கின்றன, கலைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பல சமயங்களில் முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார் குமாரசாமி. ஜனதா கட்சியில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக அக்கட்சி உடைய 1999 ஆண்டு தேவகவுடா ஜனதா தளம் கட்சியிலிருந்து பிரிந்து மதச்சார்பற்ற ஜனதா தளம் என்ற புதிய மாநில கட்சியை தொடங்கினார். பிஜு பட்நாயக் பிஜு ஜனதா தளத்தை தொடங்கினார். இப்படி தேவகவுடா தொடங்கிய கட்சியில் அவருக்கு தளபதியாக வந்து சேர்ந்தார் சித்தராமையா. வழக்கறிஞராக மக்கள் செல்வாக்கு மிக்க சித்தராமையாவின் செயல்பாடுகளால் கட்சியின் மொத்த கண்ட்ரோலையும் கூட அவரிடமே கொடுத்திருந்தார் தேவகவுடா. தன் தந்தை நிறுவிய கட்சியில் தன்னை விடவும் சித்தராமையாவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதை கண்டு சண்டை செய்யவில்லை குமாரசாமி. ஆனால் தனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருந்து மெல்ல அரசியல் காய்களை நகர்த்தினார். அவருக்கான காலம் வந்தது. 2004 கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் அப்போதைய ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் சார்பில் SM கிருஷ்ணா, பாஜக சார்பில் எடியூரப்பா, மதச்சார்பற்ற ஜனதா தளம் சார்பில் சித்தராமையா ஆகியோர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டனர். ராமநகரா தொகுதியில் குமாரசாமி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். ஆட்சி அமைக்க எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. எதிரெதிரே தேர்தலை எதிர்கொண்டாலும் காங்கிரசும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் இணைந்து கூட்டணி அமைத்து ஆட்சியேற்றனர். யாரும் எதிர்பாராத விதமாக காங்கிரஸ் சார்பில் தரம் சிங் முதலமைச்சராக பதவியேற்றார். சித்தராமையாவுக்கு துணை முதல்வர் பதவி தரப்பட்டது. கர்நாடக அரசியலில் ஓட்டு வங்கியை தீர்மானிக்கும் காரணிகளில் எப்போதும் முக்கிய பங்கு வகிப்பது சாதி பிரிவினை. அது குமாரசாமிக்கு கை கொடுத்தது. 2006 ஆண்டு 58 MLA-க்கள் கொண்ட ஜனதா கட்சியிலிருந்து தன் சமுதாயத்தைச் சேர்ந்த 42 MLA-க்களை அக்கட்சியின் தலைவராக இருந்த தன் தந்தை தேவகவுடாவிடம் கூட கலந்து ஆலோசிக்காமல் பிரித்து கூட்டி வந்து காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தார் குமாரசாமி. பாஜகவிடம் இருந்த 79 MLA-க்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முடிவெடுத்து எடியூரப்பாவிடம் பேசினார். அவரும் ஆட்சி அமைக்கலாம் என கூறினார். ஆனால் யார் முதலமைச்சர் என்பதில் சிக்கல் உருவானது. இருவருமே முதல்வர் நாற்காலியை விட்டுத்தர தயாராக இல்லை. கடைசியில்
ஆளுக்கு 1.5 வருடம் முதல்வர் நாற்காலி என்றும் முதல் 1.5 வருடம் நான் முதல்வராக இருந்து கொள்கிறேன் என குமாரசாமி சொல்ல அதனை சற்று தயக்கத்தோடு ஏற்றுக்கொண்டார் எடியூரப்பா. 2006 பிப்ரவரியில் முதல்வரானார் குமாரசாமி. தந்தையைப் போல அதிர்ஷ்டத்தினால் முதல்வராகிவிட்டார் குமாரசாமி என்று ஒரு பக்கம் விமர்சனம் எழுந்தது. எதற்கும் செவிசாய்க்காமல் தன் ஆட்சியை தொடர்ந்தார் குமாரசாமி. இதனிடையே 1.5 ஆண்டுகளாக முதல்வர் நாற்காலியை விட்டு தருமாறு கேட்டார் எடியூரப்பா. ஆனால் குமாரசாமியோ, நானே அடுத்த 1.5 ஆண்டுக்கும் முதல்வராக இருப்பேன், உங்களுக்கு ஆட்சியை கொடுக்க முடியாது என மறுக்க கடுப்பானார் எடியூரப்பா. தனது எம்எல்ஏக்களை அழைத்துக் கொண்டு ஆளுநரை சந்தித்த எடியூரப்பா குமாரசாமிக்கு கொடுத்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டார். இதனால் கர்நாடக ஆட்சி கவிழ்ந்தது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது. ஆனால் மீண்டும் ஒரு ட்விஸ்டை கொடுத்தார் குமாரசாமி. எடியூரப்பா முதல்வராக தனது எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என சொன்னார். இதனை நம்பி ஆதரவு கடிதத்தை கொடுத்து முதல்வரானார் எடியூரப்பா. ஆனால் குமாரசாமியின் பல்டி ஆட்டம் மீண்டும் தொடங்கியது. கேட்ட அமைச்சரவை கொடுக்கவில்லை என தனது ஆதரவை விலக்கிக் கொண்டார். இதனால் 7 நாட்கள் மட்டுமே முதலமைச்சராக இருந்து பதவி விலகினார் எடியூரப்பா. மிக மோசமான அரசியல் நடத்தியதாக பொதுமக்களில் இருந்து அரசியல் பார்வையாளர்கள் வரை அனைவரும் குற்றஞ்சாட்டினர். அதன் பின்னர் காங்கிரசும் சரி பாஜகவும் சரி குமாரசாமியை நம்ப முன்வரவில்லை. இதன் இடைப்பட்ட காலத்தில் தேவகவுடாவுடன் ஏற்பட்ட கருத்து முரணால் மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்து முதலமைச்சருமானார் சித்தராமையா. 2013 முதல் 2018 வரை அவருடைய ஆட்சியில் அவருக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது குமாரசாமி தான். சித்தராமையாவின் கைக்கடிகாரத்தின் மதிப்பு 70 லட்சம் எனவும் அவர் ஆட்சியில் அவர் மட்டுமே நலம் பெறுகிறார், மக்கள் அல்ல என்றும் தொடர்ந்து குடைச்சலை கொடுத்து வந்தார். அவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் குமாரசாமியின் தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து அவரை குறிவைத்தனர். அனிதாவை திருமணம் செய்திருந்த போதிலும் மகள் வயது உடைய ராதிகா என்னும் கன்னட நடிகையை முறையாக விவாகரத்து பெறாமலே மணந்தார் குமாரசாமி என்று குற்றஞ்சாட்டினர். இந்த ராதிகா வேறு யாரும் இல்லை, தமிழில் வெளியான இயற்கை படத்தின் கதாநாயகிதான். இந்து திருமண சட்டத்தின் கீழ் இது குற்றமாக இருந்தாலும் போதிய ஆதாரம் இல்லை என்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது கர்நாடக உயர்நீதிமன்றம். இதனிடையே பாஜகவும் கர்நாடகாவில் ஆட்சி அமைத்து முக்கிய கட்சியாக மாறியது. இப்படியான சர்ச்சைகள் அடங்குவதற்குள் மீண்டும் கர்நாடக அரசியல் களத்தை பரபரப்பாக்கியது 2018 கர்நாடக சட்டமன்ற தேர்தல். 2004 கர்நாடகாவில் என்ன நிலை இருந்ததோ அதே நிலை மீண்டும் வந்தது. காங்கிரஸ், பாஜக, மதச்சார்பற்ற ஜனதா தளம் 3 கட்சிகளும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தன. தேர்தல் முடிவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பாஜகவை ஆட்சி அமைக்க விடக்கூடாது என காங்கிரஸ் வேலை பார்த்தது. ஆட்சியை பிடிக்க எந்த எல்லைக்கும் போக துணிந்தது மாநில காங்கிரஸ். 2004 ஆட்சி கவிழ காரணமாக இருந்த குமாரசாமிக்கு முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்து அவர்களோடு கூட்டணி அமைக்க தயாராக இருந்தது. மீண்டும் கர்நாடக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியது. ஒருபுறம் கர்நாடக ஆளுநர் வாஜ்பாய் வாலா ஆட்சி அமைக்க எடியூரப்பாவுக்கு ஆதரவளித்து அவர் பதவியும் ஏற்றார். அதற்கு எதிராக எடியூரப்பா பதவியேற்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் குமாரசாமி தலைமையிலான அணியினர். பெரும்பான்மையை நிரூபிக்க எம்எல்ஏக்களை தன்வசம் வைத்திருக்க பாஜக போராடியது. தமிழ்நாட்டில் கூவத்தூர் சம்பவம் போல கர்நாடகாவில் ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருந்தது. தினமும் ஒரு தலைப்புச் செய்தி, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அரசியல் திருப்பங்கள் என்று பரபரப்புகளின் கூடாரமாக மாறியது கர்நாடகா. தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததா எடியூரப்பா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து மீண்டும் முதல்வரானார் குமாரசாமி. நான் கிங் மேக்கராக அல்ல, உங்கள் ஆசீர்வாதத்தோடு கிங்காக இருப்பேன் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னதை மெய்ப்பித்து காட்டினார் குமாரசாமி. ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவர்களோடு குமாரசாமிக்கு மோதல் ஏற்பட்டது. இருதரப்பும் மாறி மாறி மோதிக்கொண்டனர். இந்த சண்டையை தங்களுக்கு சாதகமாக்கி காங்கிரஸ் மற்றும் ஜனதா கட்சி எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்தது பாஜக. இதனால் பல்டி அரசியல் செய்து வந்த குமாரசாமியின் ஆட்சி கவிழ்ந்தது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சராக பதவியேற்றார் எடியூரப்பா. பாஜக ஆட்சி முடிந்து கடந்த மே மாதம் கர்நாடகாவில் தேர்தல் வந்தது. சன்னபட்னாவில் பாஜகவின் சிவி யோகேஸ்வரை எதிர்த்து 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் குமாரசாமி. ஆனால் தனிப்பெரும் கட்சியாக மாறிய காங்கிரஸ் ஆட்சி அமைக்க அரசியல் செய்யும் வேலை குமாரசாமிக்கு இல்லாமல் போனது. இதனால் 2024 மக்களவை தேர்தலை மனதில் வைத்து வேலையில் இறங்கினார் குமாரசாமி. நாடு முழுவதும் இருந்த எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக கூட்டணி அமைக்க அணி திரட்டின. ஆனால் குமாரசாமியின் ஐக்கிய ஜனதா தளம் அதில் ஆர்வம் காட்டவில்லை. கர்நாடகாவில் காங்கிரசின் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே ஒரே இலக்கு என கங்கணம் கட்டியது ஐக்கிய ஜனதா தளம். இந்த முறை மகனுக்காக நேரடியாக களமிறங்கினார் முன்னாள் பிரதமர் தேவகவுடா. பாஜக தலைமையுடன் பேசி கூட்டணியை உறுதி செய்தார். கூட்டணி தர்மத்தை மீறி ஆட்சியை கொடுக்காமல் கவிழ்த்து விட்டது, எடியூரப்பாவை அலைக்கழித்தது என குமாரசாமி மீது பாஜகவுக்கு அதிருப்தி இருந்தாலும் லிங்காயத்துகள், ஒக்கலிக்கா என மாநிலத்தில் இருக்கும் இரு பெரு சமூகங்களிடமும் கணிசமான வாக்கு வங்கி ஐக்கிய ஜனதா தளம் வசம் இருப்பதால் பாஜக தலைமைக்கு இனிப்பாக இருந்தது. இதனால் ஒரு காலத்தில் ஆளும் கட்சியாக இருந்த ஐக்கிய ஜனதா தளத்துக்கு
வெறும் 3 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கி கூட்டணியை சீல் செய்தது பாஜக. அதோடு குமாரசாமியையும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என கூறி மாண்டியா தொகுதியில் களமிறக்கி விட்டிருக்கிறது பாஜக. தேர்தலில் வென்றால் குமாரசாமிக்கு மத்திய அமைச்சர் பதவி நிச்சயம் என மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அப்பா தேவகவுடா போல மகன் குமாரசாமியும் தேசிய அரசியலில் ஒரு ரவுண்டு வர களம் அமைத்து கொடுத்திருக்கிறது பாஜக. குமாரசாமிக்கு இந்த வாய்ப்பு கை கொடுக்குமா என பொறுத்திருந்து பார்க்கலாம்.